சென்னையில் ரீசெண்டாக நடந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் சிங்கப்பூர் கூட சேர்ந்து சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸில் நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரியல் பார்க்காக அமைக்க போகிறாங்க. இது தமிழ்நாடு வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும்னோ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரியல் பார்க், நெட் ஜீரோனா என்ன, இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அந்த டேர்முக்கும் என்ன சம்பந்தம்னு தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், யூ வாட்சிங் இட்ஸ் மீ மால்வின். டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது அதிகமாகிட்டு வருது. ஓலா, ஏத்தர், சிம்பிள் எனர்ஜி, டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, ஆம்பியர்னு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப் தமிழ்நாடு தான். ஹூண்டாய், ரெனால்ட் நிசான் கூட சென்னை பக்கத்தில் இருக்கிற அவங்களோட கார்ஸ் ப்ரொடக்ஷன் பிளான்ட்டில் எலக்ட்ரிக் கார்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக சைட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறது தெரிய வருது. இந்த மாதிரி சமயத்தில் தான் சிங்கப்பூர் கூட சேர்ந்து டிஎன் கவர்மெண்ட் நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் நெட் ஜீரோ குவாலிட்டியோடு இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரியல் பார்க்குங்கிறது ஒரு மேனுஃபேக்சரிங் சென்டர். அங்கே க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் ரேட் ஜீரோவுக்கோ அதுக்கு பக்கத்துலேயோ ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது தொடர்ந்து மானிட்டரும் பண்ணிட்டு வருவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட சிப்காட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சிங்கப்பூர் இந்தியா பார்ட்னர்ஷிப் ஆஃபீஸ் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான எம்ஓயூவை சைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 2023 மேலேயே இது சைன் ஆயிடுச்சு. பட் இந்த வருஷம் ஜான் 7 குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் செஷன் சென்னையில் நடந்தது இல்லையா, அதில் தான் நெட் ஜீரோ எமிஷன் இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கான ஃப்ரேம்வொர்க் பாலிசியை முன் வச்சாங்க. இது மூலமா இந்த ப்ராஜெக்டை இன்வெஸ்ட் செய்ய போகிறது யாரு, அதில் ஃபண்டிங் செய்ய போகிறது யாருன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குமா. வட சென்னையில் 3 லொகேஷன்ஸ் இந்த ப்ராஜெக்டுக்காக பார்த்துருக்கிறதா சொல்லப்படுது. சென்னை பல காலமாகவே எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் தனி இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இந்தியாவிலேயே முதன் முறையா நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரியல் பார்க் வர்றதுனால ரெண்டு சைடுமே செவரல் மல்டிபிள் டிஸ்கஷன்ஸ் நடத்திட்டு வராங்க. இதை பற்றி நிறைய ஆலோசனைகள் ரெண்டு பக்கமுமே நடத்திட்டு வராங்க. குளோபல் வார்மிங், ஏர் பொல்யூஷனுக்கு எதிராக இது இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் அது அந்த இடத்துல மட்டும்தான், ஃபுல் ஸ்டேட்டுக்குமே அந்த எஃபெக்ட் இருக்காது. தமிழ்நாடு இந்தியாவிலேயே தி மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்டாக இருக்குது. அதிகப்படியான ஃபேக்ட்ரிஸ் உள்ள இடமா இருக்குது. 38,837 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. நாட்டில் உள்ள 15% ஃபேக்ட்ரிஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல சிப்காட் மூலமா 30 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் தமிழ்நாட்டில் 15,780 ஹெக்டேர்ஸ்ல விரிஞ்சிருக்கு. இன்னும் 10 வருஷத்துல இன்னும் 20 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் 18,210 ஹெக்டேர்ஸ்ல விரிவடைய செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. அதுல நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரியல் பார்க்கும் உள்ளடக்கம். சிங்கப்பூர் தங்களோட எல்லைகளுக்குள்ள மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ஸ் மூலமா பைலட் ப்ராஜெக்ட்ஸ், அவங்க கான்செப்ட்ஸ், ஐடியாஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் ஒரு நிலையான எதிர்காலத்துக்காக கொண்டு போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுல மாஸ்டர் பிளானிங், ஃபினான்சிங், லாஜிஸ்டிக்ஸ், ரினியூபிள் எனர்ஜி, வாட்டர் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு எல்லாமே உள்ளடங்கும். நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரீஸ் மூலமா உருவாக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல்ல வரவேற்பு கிடைக்கும்படி இருக்கும்னோ, அதனால இன்னும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இங்க வர வாய்ப்பு இருக்குன்னு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாமே சொல்றாங்க. எல்லா நாடுகளையும் போல இந்தியாவும் 2070 நெட் ஜீரோ எமிஷன் இலக்க அடையும்னு உறுதியளிச்சிருக்கு. 1 பில்லியன் டன் CO2 எமிஷன்ஸை 2030 குறைக்கும்னு இப்போ உள்ள எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்ஸ்ல பாதி ரினியூபிள் எனர்ஜியை செய்யவும் திட்டமிட்டு இருக்கு. இது மூலமா கார்பன் இன்டென்சிட்டி என்விரான்மெண்ட்ல 2030 45% வரை குறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இது அப்படியே தொடர்ந்து 2070 ஃபுல்லா ரினியூபிள் எனர்ஜியா மாறிடுமா. அப்புறம் எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் தான். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் என்விரான்மெண்ட்க்கு அவ்வளோ சேஃபானு பார்த்தோம்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இந்தியாவில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுற பேட்டரிஸ் எல்லாமே லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான். இன்கேஸ் ஃபால்ட் ஆச்சுன்னா அதை உடனே ரீசைக்கிள் செஞ்சிடணும். குப்பையோட குப்பையாக போட ஆரம்பிச்சா நிக்கல், கோபால்ட், மேங்கனீஸ் உலோகங்களால் ஆன லித்தியம் அயன் பேட்டரிஸ் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுவே நிலப்பரப்புல ஸ்ப்ரெட் ஆகி பக்கத்துல காடுகள் உள்ள இடமா இருந்துச்சுன்னா, மனிதர்கள் நடமாட்டம் அதிகமா உள்ள இடமா இருந்துச்சுன்னா அதை சுவாசிக்கிறதுனால உடல்நலக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ லித்தியம் அயன் பேட்டரிஸ் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்றதுக்காகவும் லைட்ஸ் உபயோகப்படுத்துறதுக்காக மட்டுமே பயன்படுறதுனால அதோட பயன்பாடு குறைவாக இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி 2070 அப்புறமா எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸா மாறிச்சுன்னா, அதை நம்பிதான் வெஹிக்கிள்ஸ் இருக்குங்கிற நிலைமை உண்டாச்சுன்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். ஃபியூச்சரில் லித்தியமோட பயன்பாடு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்தியா கூட லித்தியம் ரிச் மினரல்ஸ் அதிகமாக இருக்கிற நாடுகளான அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியாவில் அந்த மினரல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருது. ரீசெண்டாக அர்ஜென்டினாவில் உள்ள கெட்டமார்க்கா பகுதியில் 5 லித்தியம் பிளாக்ஸ் சுற்றி உள்ள பகுதியில்
மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் செக்டரில் ஏஐ இப்போ எப்படி தாறுமாறாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருதோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் செக்டரில் எல்ஐ அதிகமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.